தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்களேங்க. தெலுங்கு தேசம்னு இருக்கும்போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும்? தெலுங்கு தேசம் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக. இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு. அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி. இவங்க எல்லாம் நம்மள பாசிசம் தான். அது ஏன்டா தெலுங்கு தேசம் இன்னைக்குது, இந்த தமிழ் தேசம் காப்பாற்றுது. ஏன் என் தாய் நிலத்தின் அடித்தளத்தை கட்டிட்டா நான் மொழி இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது நடுங்குற. நீ எத்தனை நாளைக்கு நீ உறந்தடிவ? புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே படைப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கூற்றை பொய்யாக்காமல் நிறுவோம். இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற? இவ்வளவும் இங்க இருக்கிற மாவீரர்களின் கனவடா, கனவு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. தமிழ் படித்தால் தான் வேலை. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் எங்கள் கொள்கை மொழி. உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு ஜன்னல், தமிழ்ல சாளரம், ஜன்னல் பிறமொழி, அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துள்ளோம். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி விஷயம். ஏன் பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை. நீ உலகில் எம்மொழியும் கற்றுவான், தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள். எங்கள் தாய்மொழியை கற்போம், ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம், என்ன பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம். உலகில் எம்மொழியும் கற்போம், இந்தி உட்பட கற்போம், உருது வேணுமா கற்றுக்குவோம், எது வேணாலும் கற்றுக்குவோம். இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துட்டு வந்தவர்கள். ஏன்? அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? நன்றாக பேசுவார்கள், இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள். அவர்கள் எங்க ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா, அங்க போய் கற்றுக்கொண்டார்களா? அங்கவே கற்றுக்கொண்டார்கள். அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம். எதிரிகளாக பிரான்ஸுக்கு போனோம், பிரெஞ்சு கத்துக்கொண்டாகரியா போனோமா, போய் அங்கே சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டோம். மொழி, உணவு, உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆங்கிலம் படித்தான் சோறு வேலை. அப்ப நாய் நரி பன்னிலாம் நல்லா 3 வேளையும் பசியாம சாப்பிடுது, இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கத்துக்கிறது. என்னத்தையாவது பேசுறது. எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு. நிலம் வளம் சார்ந்த என்ன? வாழையா வாழை சார்ந்த, தென்னையா தென்னை சார்ந்த, பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை, கரும்பா கரும்பு சார்ந்த, தக்காளியா தக்காளி. அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று நஞ்சாகாது, எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. காருக்கு என்ன செய்வாய்? இறக்குமதி செய்கிறேன். நீ காரை ஏற்றுமதி செஞ்சு சோறை இறக்குமதி செய்கிறாய், நான் காரை இறக்குமதி செஞ்சு சோறை ஏற்றுமதி செய்கிறேன், அவ்வளவுதான். நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய், வெங்காயம். காரை ஏற்றுமதி செய்கிறாய், வெங்காயம். வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய், வெங்காயம். நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய், பருப்பை இறக்குமதி செய்கிறாய். எங்கே? பாலைவன நாடு எகிப்தில் இருந்து, ஈஜிப்தில் இருந்து இறக்குமதி செய்கிறாய். அந்த பருப்பை நானே விளைவிக்கிறேன், அது என் பொறுப்பு என்ன, அவ்வளவுதான். என்ன என்ன சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க பேச முடியாதுல்ல. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு.
காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை, தத்துவத்தை முன்வைக்க முடியாது. நான் சொல்றேன், நீ நம்பல. இப்ப காட்டுற மாதிரி இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டும். இந்த மாதிரி எப்படி கொடுக்குறேன், இந்த மாதிரி எப்படி செய்யறேன். அப்ப நீ நம்பிதான் ஆகணும், நம்பிதான் ஆகணும், நம்பிதான் ஆகணும். இதனால அறிவு சிறந்த பெருமக்கள், எண்ணரும் தமிழ் சொந்தங்கள், நான் பேரன்பு கொண்டும் பெரு நம்பிக்கை கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிற்கிறோம். இந்த தேர்தலில் நம் ஆட்டத்தை மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்கி இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும். வலிமையான அமைப்பு, கடுமையான உழைப்பு, இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. எளிய சுமை, இனிய பயணம். நாம் தமிழர் கட்சியின் தளபதி யார்? பசி என்றால் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றால் 100 நாள் நடப்பேன். ஒட்டிய வயிறு, உறுதியான கால்கள், எளிய சுமை. இதை கொண்டவன் எவனோ அவனை நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி. தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி, தலைவன். இங்க எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது, எல்லாரும் தலைவர்கள். அவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம். இன்று ஏற்றிய இந்த கொடியை தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மறவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும். கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொடிகிற மேகங்களாக இருக்க வேண்டும். நாம் முன்வைக்கிற லட்சியங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கூடிக்கைகள் இணைந்து போராடி, கோரிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழச்சி உறுதியேற்போம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். புரட்சி எப்போது வெல்லும்? நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நாம் தமிழர்.